ஓகே சார், ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். உங்கள் பேர் சார்? என் பேர் வில்ஃப்ரட். எங்கேருந்து வரீங்க? திருச்சியிலேருந்து வரேன். சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, என்ன ஒர்க் பண்ணுறீங்க சார்? குவாலிட்டி அஷூரன்ஸ் மேனேஜராக இருக்கேன். குவாலிட்டி அஷூரன்ஸ் மேனேஜராக இருக்கீங்க. உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் சார்? என்ன ப்ராப்ளம்? 20 வருஷமாக பேக் பெயின். 20 வருஷம் பேக் பெயின். பேக் பெயின். வெளியே மெடிசன் எடுத்துட்டு இருக்கீங்களா? இல்லை, ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க அலோபதியில். அதை பண்ணும்போது அந்த பேக் பெயின் போயிடும். சரி. ஒரு 3 இயர்ஸ் பேக் வந்து அந்த பேக் பெயின் ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு. ஒரு வெயிட் வந்து தூக்கிட்டேன். தூக்கும்போது பின்னாடி ஒரு சவுண்ட் வந்துச்சு. 2022 நவம்பர் மாதம். அதுலேருந்து பேக் பெயின் ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தேன். ஸோ அலோபதி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. பட் அது எதுவுமே கேட்கல. சரி சார். ஏன்னா பெயின் கில்லர்ஸ் கொடுக்குறாங்க, அது வந்து ஒரு டெம்பரவரி சொல்யூஷன்ஸ் தான். ஓகே. பர்மனன்ட் சொல்யூஷன் எதுவும் இல்லை. சரி, நம்ம புனித வந்தவரையார் வைத்தியசாலையை யார் உங்களுக்கு ரெஃபர் பண்ணால் இந்த இடம் எப்படி தெரியும் உங்களுக்கு? இங்கே வந்து ஒரு 4-5 ஃபாதர்ஸ் ஏற்கனவே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்குறாங்க. ஸோ ஏற்கனவே கிளியர் ஆகி போனவங்க தான் அவங்க சொன்னாங்க. கும்பகோணம், திருச்சி இதில் ஃபாதர்ஸ் வந்து இருக்காங்க. எனக்கு இங்கே காரங்கரில் ஃபாதர் விக்டர் வந்து ரொம்ப க்ளோஸு. அவர் தான் இங்கே வந்து என்னை சேர்த்து விட்டாரு. இங்கே என்ன டேட்டில் வந்தீங்க சார்? 10ஆம் தேதி வந்தேன். ஜனவரி 10 வந்தீங்க. இன்னைக்கு உங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சா? இன்னைக்கு ஜனவரி 27 எல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி, முடிஞ்சிருச்சு. 18 நாள் நான் இருந்தேன். உள்ள இங்கே ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஃபிசிக்கலாக என்னெல்லாம் பிரச்சனை இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கீங்க? சிவியராக வந்து பின்னாடி வந்து சிவியர் பேக் பெயின், குனிஞ்சு எதுவும் எடுக்க முடியாது. ரெண்டாவது வயிறு வந்து பிளாட்டடாகவே இருந்துச்சு. ஓகே. ஸோ நான் என்னென்னமோ மருந்துலாம் சாப்பிட்டு பார்த்தா அது கிளியர் ஆகலை. ஆனால் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு. வயிறு பிளாட்டடு சுத்தமாக இல்லை, வயிறு வந்து ஃப்ரீயாக இருக்குது. ரெண்டாவது வந்து பாடி ஸ்டிஃப்னஸாக இருந்துச்சு. அப்படியே பாடி வந்து பயங்கர ஸ்டிஃபாக இருக்கும். அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து இப்போ சுத்தமாக இல்லை. எல்லாம் இப்போ 18 நாள் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கிறேன். அந்த ஸ்டிஃப்னஸும் சுத்தமாக இல்லை. அப்புறம் இந்த பேக் பெயின் வந்து நல்லாவே குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து மருந்துகள் வந்து இன்னொரு 3 மாதத்துக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. வீட்டில் போய் க்ளீன் பண்ணதுக்காக மருந்து கொடுத்துருக்காங்க? ஆமாம், மருந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. இங்கே டாக்டர் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க உங்களை? ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் எல்லாம் எப்படி இருக்காங்க? அதாவது ஸ்டாஃபும் சரி, டாக்டர்ஸும் சரி, எல்லாமே வந்து ரொம்ப ஜென்யூன், ஹானஸ்டி, ஹாஸ்பிட்டாலிட்டியில் வந்து நம்பர் 1. என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க சார் இங்கே? இப்போ எனக்கு வந்து காலைல மசாஜ், ஃபஸ்ட் வெறும் மசாஜ், அப்புறம் ஒத்தல் கொடுத்தாங்க, அப்புறம் சீரோதரா, அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட், இந்த உட்டன் பெட்டில் படுக்க சொல்லிடுவாங்க. அப்புறம் திருப்பி மத்தியானம் வந்து வர்ம மசாஜ், ஒத்தல், அப்புறம் வந்து சிரோதரா இருக்கும், நாடி ஸ்வேதா, இல்லைன்னா ஸ்டீம் பாத் இருக்கும். ஓகே. ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 டைம் மசாஜ் கொடுக்காங்க, 2 டைம் ஒத்தல் கொடுக்காங்க. ஏன்னா நான் வந்து என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்குறாங்க. அந்த கேரளா சைடு, பாண்டிச்சேரி சைட்லலாம் எடுத்துருக்குறாங்க. எல்லாரும் நான் கேள்விப்பட்ட முடியும் வந்து எல்லாம் காலையில் ஒரு தடவை தான் மசாஜ், ஒரு தடவை தான் ஒத்தல் இருக்கும், கடிய வசதி இருந்தால் ஒரு தடவை தான் இருக்கும், இல்லை சிராதரம் இருந்தால் ஒரு தடவை தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் வந்து என்னன்னா, 2 ட்ரிப்பு பண்ணுறீங்க. உண்மையிலே ரியலி சூப்பர். அதுவும் காலையில் 9லேருந்து சாயங்காலம் 6 மணி முடிய ஃப்ளாட்டாக இருங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க. ஃபுல்லாக ஆயிலே இருக்க சொல்கிறீங்க. அது எனக்கு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக. மென்டலி ரிலாக்ஸாக இருக்கா சார்? மென்டலி உண்மையிலே ரிலாக்ஸாக இருக்குது. ஃபிசிக்கலியும் நீங்கள் நார்மல் ஆகிட்டீங்க, மென்டலி நார்மல் ஆகிட்டீங்க, அப்படி தானே? ஸோ இவ்வளோ நாள் இந்த பிரச்சனை கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு, அப்படி தானே? கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே.